பாரதி ராஜாவுல பாதி மணிரத்னத்தோட மீதி அப்படின்லாம் வாத்திய கோஷ்டிகள் வாசிச்சு தள்ளதால நம்ம நிஜமாவே அப்படிதானோ அப்படின்ற டவுட் வந்து அதனாலேயே அவுட் ஆகி போனவர் தான் நம்ம கார்த்திக் சுப்புராஜ். இறைவி அப்படின்னு பேர் அவர் வச்சுட்டாரே, நம்ம சும்மா இருக்கலாமா? இந்தா வச்சுக்கோ மனிதி அப்படின்னு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சு தன்னோட பங்குக்கும் இம்சை கொடுத்தாரு பாட்டு எழுதிய சீட்டு கவி ஒருத்தர். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொடுத்த இம்சையால படு பாதாளத்துக்கு போனது படத்தோட கலெக்ஷன். அது மட்டும் இல்லாம படம் படுதோல்வி அப்படின்றதையே ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பல வாரம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம கலெக்ஷன் படங்களை கொடுக்கிற இயக்குனர்களுக்கே கமர் கட் கொடுத்துரும் நம்ம தமிழ் சினிமா. படுதோல்வி படம் அப்படின்னா சும்மா இருக்குமா என்ன? எல்லாருமே காஷ்மீர் பார்டர்ல சண்டையை வேடிக்கை பார்க்க போயிருக்காங்க. போயிட்டு 4 வருஷம் கழிச்சு வரீங்களா அப்படின்னு கதவை அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனம் நொந்த கார்த்திக் சுப்புராஜ் ஃபர்ஸ்ட் நம்மள கரெக்ட் பண்ணிக்கலன்னா நம்ம குண்டு தேகத்தை வையாபுரி தேகமாயிட்டு தான் ஓய்வானுங்க அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. ஸோ கேரக்டர் ஸ்டடி பண்ணணும், ஸ்கிரிப்டை இன்னும் இழைக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் சரிப்படாது, அமெரிக்கா போயிடுவோம், 1 மாதம் அங்கேருந்து எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைங்களையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வருவோம் அப்படின்னு கிளம்பிட்டாராம். நீங்க ஹாலிவுட்ல திருடுவீங்களோ பாலிவுட்ல பழம் பறிப்பீங்களோ, மறுபடியும் ஒரு ஜிகர் தண்டாவோட வந்தீங்கன்னா தான் பிழைக்க முடியும் பாஸ்.